வெல்கம் டு ஃப்ளவர் பேர்ல் டிசைனர்ஸ். லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கான சுடிதார் டாப்ஸ் கழுத்தோட இறக்கமும் அகலமும் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான பதிவு தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபார்முலா படி நான் உங்களுக்கு வந்து ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். இதை பயன்படுத்தி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது 95% வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வரும். மிச்ச 5% வரப்போகிற புது மாடல் ப்ளஸ் ஒவ்வொரு சில மாடலுக்கு வந்து இவ்வளோ தான் நெக்கு வச்சா நல்லாயிருக்கும், இவ்வளோ அகலம் வைக்கணும், இவ்வளோ இறக்கம் இருக்கணும், இந்த நெக்கோட அமைப்புக்கு இது இன்னும் கொஞ்சம் பிரெத்து ஜாஸ்தி ஒய்டாக வச்சா நல்லாயிருக்கும், இந்த நெக்குக்கு இன்னும் கொஞ்சம் டீப் நெக்காக வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற நம்ம சூஸ் பண்ணுற நெக்கோட டிசைனை பொறுத்து தான் அந்த பேலன்ஸ் 5% வந்து உங்களுக்கு மாறும். சரிங்களா? அது போக போக நீங்கள் அனுபவத்தினால உங்களுக்கு தானாகவே அந்த விஷயம்லாம் உங்களுக்கு புரிய வந்துடும். இப்போது வந்து நீங்கள் பேசிக் கற்றுக்கிறீங்கிற போது இது இருந்தாலே போதும், உங்களுக்கு சூப்பராக வந்து ஷோல்டர் ஃபால் ஆகாமல் வந்து நெக்கு லோவாக இல்லாமல் ப்ராப்பராக பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. என்னோடய மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சூப்பராக வரும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட இறக்கம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கழுத்தோட இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா அகலம் வந்து நான் சார்ட்டில் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது நம்மளோட சென்ட்ரு கழுத்து குழி இருக்குது பார்த்திங்களா, கழுத்து குழியில் இருந்து எவ்வளோ தூரம் நெக்கோட இறக்கம் வேணும், அதுக்கு கழுத்து குழியிலேருந்து நேராக வந்து கழுத்தோட இறக்கம் எவ்வளோ வேணுன்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கணும். இவ்வளோ இருந்தால் கரெக்டாக இருக்கும், இவ்வளோ இருந்தால் நம்மளுக்கு டீப்பாக தெரியும், லோவாக தெரியும் அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் இருக்கும் இல்லையா? அது மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வேணுன்றதை டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு சென்டர் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடம் ஷோல்டரில் சென்டர், அங்கே இருந்து டேப்பை வந்து கிராஸாக வச்சு அளவெடுக்கணும். எப்படின்னா இந்த மாதிரி கிராஸாக வச்சு டேப்பை வந்து அளவெடுக்கணும். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த கழுத்தோட இறக்கம் எவ்வளோன்ற இது வந்து ப்ராப்பராக கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து கழுத்தோட இறக்கம் எடுக்கணும். இப்போ இதில் 6 இன்ச்சு நான் வந்து கழுத்தோட இறக்கம் எடுக்கிறேன் அப்படின்னா அவங்களோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வெயிட் 50 to 55 கேஜியில் இருப்பாங்க. அவங்களோட பிரஸ்ட்டு சைஸ் பிரேசியர் சைஸு 30 to 34 கேஜியில் இருக்கும். அவங்களுக்கு நெக்கோட வித்து 3 இன்ச்சு வைக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் வந்து உங்களுக்கு ஒரு இதை எடுக்கும் போது கழுத்தோட இறக்கத்தை எடுத்திங்கன்னா மிச்சம் எல்லாமே இதில் உங்களுக்கு அப்சர்வ் ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் டேரெக்டாக ஒருத்தவங்களுக்கு யூகத்தில் தைக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாடி வெயிட்டு, இது மார்பு சுற்றளவு, இது வந்து கழுத்தோட அகலம், இது கழுத்தோட இறக்கம். இப்போது 35 to 45 கேஜி இருக்காங்க வெயிட்டு அப்படின்னா 28 to 30 சைஸ் தான் அவங்களோட பிரேசியர் சைஸு இருக்கும். அவங்களுக்கு 2.5 இன்ச்சஸ் வந்து கழுத்தோட அகலம் வைக்கலாம், 5 இன்ச்சஸ் வந்து கழுத்தோட அகலம் வைக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் 45 to 50 கேஜி வெயிட் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் 30ல் இருந்து 32 சைஸ் வந்து அவங்களோட பிரேசியர் சைஸ் இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கு 2.7 இன்ச்சஸ் கழுத்தோட அகலம் வைக்கலாம், 5.5 இன்ச்சஸ் கழுத்தோட இறக்கம் வைக்கலாம். அதே தான் உங்களுக்கு எல்லாமே வரும். இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா போட் நெக்குன்னு நான் போட்டிருக்கேன். போட் நெக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ் கழுத்தோட இறக்கமும் 4 இன்ச்சஸ் கழுத்தோட அகலமும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு 4-3 சைஸ் இருக்காங்க பார்த்திங்களா, இவங்களுக்கு வந்து இதில் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு அளவுகள் சேர்க்க தேவையில்லை, இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்த 2 சைஸ் இருக்காங்க பார்த்திங்களா, இதுக்கு மேற்பட்ட சைஸுகள்னு சில வந்துது அப்படின்னா அவங்களுக்கு கழுத்துக்கு 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்குன்னு 1/2 இன்ச்சு நீங்கள் கூட்டிக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? ஃபஸ்ட்டு 3 சைஸ்க்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு சேர்க்க தேவையில்லை. அடுத்த இதுக்கு அங்கிட்டு வர சைஸுங்களுக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்குன்னு எக்ஸ்ட்ராவாக 1/2 இன்ச்சு சேர்த்திங்கன்னா 4.5 இன்ச்சுன்னு வரும். கழுத்தோட இறக்கம் வந்து 4.5 இன்ச்சு, கழுத்தோட அகலம் 4.5 இன்ச்சு அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு நான் அளவுகள் சேர்க்கலை, வெறும் ரெடி சைஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். அப்படி வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து போடும்போது ஷோல்டர் ஜாயிண்ட் மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு சில ஃபஸ்ட்டு ஒரு இதை பயன்படுத்தி இந்த சார்ட்டை பயன்படுத்தி உங்களோட நெக் அளவை ஃபஸ்ட்டு ஒன்றை ஸ்டிச் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிலே சின்ன கணிசமான ஒரு அனுபவம் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் அப்படியே இதை சின்ன சின்னதாக மாற்றிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.